ஒன்றிய திமுக செயலாளர் 10 வருஷம் ஒன்றிய திமுக செயலாளர் அவர் பேசுவாங்க. ஈரோடு மாவட்டம் பவானி மத்திய ஒன்றிய. அப்படியா? மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாசியோடும் வாழ்ந்து மறைந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசையோடும் 4.5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏன் எடப்பாடியாரை ஆட்சியை இழந்தோம் என்று வேதனைப்பட்டிருக்கின்ற மக்கள் கூடிய விரைவில் வருங்கால முதலமைச்சராக உள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பவானி மத்திய திமுக ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் 11 ஆண்டு காலமாக இருந்து நம்ம அண்ணன் மகேந்திரன் அண்ணன் அவர்களும் அதே போல முன்னாள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திமுகவில் மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் இருந்து முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருந்த தட்சிணாமூர்த்தி அவர்களும் அதே போல நம்ம விவசாய அணி ஒன்றிய அமைப்பாளர் முனிராஜ் அவர்களும் சுற்றுச்சூழல் துறையில் திமுகவில் அங்க வைத்த ஆனந்த் அவர்களும் அதேபோல அவருடன் வருகின்றிருக்கின்ற ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர் வட்டாளங்களும் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருடைய அவருடைய பேச்சு அவருடைய திறமை எல்லாம் பார்த்து திமுகவுடைய அலங்கோல ஆட்சி போதை கலாச்சார ஆட்சி மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால அவருடைய வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற காரணத்தினால அதிலிருந்து அந்த கட்சி பிடிக்காமல் அதிலிருந்து விலகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து இன்னைக்கு அவர் இணைத்துள்ளார்கள். அவருடைய பணியும் அவரோட இதுவும் எங்களுக்கு சிறக்க அவரை நெஞ்சார வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி. அதிமுக வெற்றி நீங்க போறீங்க எல்லாம் தெரியாம போயிருக்கு. 100% 200 தொகுதி ஜெயிக்கும். எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அருமையான கூட்டணி பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அருமையான கூட்டணி இருக்கிறதுனால நமக்கு அதே டிவி தினகரன் அமமுக நல்ல கூட்டணி இருக்குது. அவங்க மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்ல எங்க கம்யூனிஸ்ட் எங்க என்ன கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் கிடையாது, தமிழ் காங்கிரஸ் ஒன்றும் பெருசா கிடையாது. அதனால இன்றைக்கு கொங்கு மண்டலம் மட்டுமல்ல சவுத்தில் எல்லாம் கேட்கிற போது இன்றைக்கு சென்னை முதற்கொண்டு 200 தொகுதிகள் கண்டிப்பா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு நம்முடைய கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணியை தொடர்ந்து ஸ்டாலின் விமர்சனம் சரி அந்த ஆளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா தோல்வி பயந்தாச்சு. அது என்ன செய்யற வேற பேசுறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சாதிக்கிறதுக்கு? கல்வி கடன் ரத்து பண்ணா சொன்னாங்க செய்யல, விவசாய கடன் ரத்து பண்ணாங்க சொன்னாங்க செய்யல, மகளிர் குழு கடன் ரத்து பண்ண சொன்னாங்க செய்யல. அதே மாதிரி எல்லா குழு கடன் ரத்து பண்றாங்க, எந்த கடன் தள்ளுபடி பண்ணல. ஆமா, சிலிண்டர் மானியம் கொடுக்கறாங்க, அது இல்ல. 524 அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்க? ஆனா இப்ப 271 அறிக்கை கொடுத்தா கூட 271 நிறைவேற்றக்கூடிய அறிக்கை இன்னைக்கு அவர் சொல்றது. இன்னைக்கு கல்வி கடன் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கடன் 22,000 கோடிக்கு மேல இருக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதனால மத்திய அரசு எதிர்த்து எந்த பணம் இல்லாம 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அதில் 20% கமிஷன் வாங்கி ஒரு 2 லட்சம் கோடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் மிச்சம் ஸ்டாலினோட ஆட்சியில. அவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்தது தவிர ஒரு 2 லட்சம் கோடி எடுத்துட்டு போய் வேற எந்த குடும்பம் தமிழ்நாட்டில் வாழ தொழில் பண்றவங்க முடிஞ்சே போயிட்டாங்க. கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, அதே மாதிரி இன்னைக்கு காலியாரத்துக்கு வரி போட்டு ஒரே அரசு உலகத்தின் அரசு தான், ஸ்டாலினோட அரசு தான். அதனால இன்னைக்கு மக்கள் வெறுத்து கொதிச்சிருக்காங்க. அதே மாதிரி போத கலாச்சாரம், கஞ்சா எப்படி உங்களுக்கே தெரியும். வேலையே பயிரமாயிரம் திமுக எல்லாம் விற்கிறாங்க. கஞ்சா ஆயில், கஞ்சா சிகரெட், கஞ்சா சாக்லேட், இன்னும் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டு பிரிக்க உலகத்தில் வட்டி போடுற முதலமைச்சர் இந்த ஒரே முதலமைச்சர் விருதா ஸ்டாலின் தான். நினைச்சு பாருங்க அவர் எப்படி ஓட்டு போடுவாங்க ஜனங்க. கரண்ட் கட் அதுக்கு ஒரு நாளைக்கு 10 டைம் கரண்ட் கட்டான இருந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கூட்டு குடிநீர் தண்ணி போகுது, ஆத்தண்ணி போகுது. கட்டாயம் வந்ததுனால தண்ணி இன்னைக்கு பாதி 50 வருஷம் தண்ணி கூட போறதில்லை. டைலாண்டுல தண்ணியே கிடைக்கல, 6 மாசம் தண்ணியே கிடையாது. அத்திக்காவோட 1600 கோடி அருமையான திட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுற ஈரோட்டில் அந்த ஆள் கொண்டாந்தாரம்மா. நாக்கே இத்து போய் இருந்தால் நாக்கு அது யார் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு கேட்கணும். நீங்க கடைசியில் போய் ஒரு 10% வேலை இருந்துச்சு. 10% வேலையை 3 வருஷம் செஞ்சாங்க. நாங்க ஒரு வருஷத்துல 90% வேலை முடிச்சுக்கிட்டோம். 1600 கோடி அரசு மக்களுடைய வரிப்பணம். அது எந்த லோனோ எந்த எதுவுமே கிடையாது. அருமையான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாரு. 600 கோடிக்கு அதே மாதிரி மக்களுடைய வரி பணத்தில் இன்னைக்கு ஈரோடுக்கு அருமையான தண்ணி கொடுத்தாங்க. 450 கோடிக்கு ஒரு 4 வழி சாலை கொடுத்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க திமுக? சொல்லுங்க. அது 2000 கமிஷன் வாங்குறக்கா? 8000 2000 கமிஷன் வாங்கிட்டு டோக்கன் வாங்கி கொடுப்பாங்க. என்ன வாங்க முடியும் 8000 ரூபாயில? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 2 இந்த அடுப்பு வாங்கிட்டு போலாம். என்ன அடுப்பு வாங்கிட்டு போலாம்? நம்ம சிண்டெக்ஸ் அடுப்புக்கு 2 அடுப்பு வாங்கிட்டு போலாம். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரிட்ஜ் வாங்கி பாருங்க. பிரிட்ஜை கண்ணில் பார்க்காத பிரிட்ஜ் இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காங்க.
பிரிட்ஜுங்கிறது ஒரு கனவா இருந்தது. இன்னைக்கு அந்த கனவை நனவாக்கியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சட்ட ஒழுங்கு எடப்பாடியார் முதலமைச்சர் 24 மணி நேரத்தை சட்ட ஒழுங்கு சரியாது இல்லையா பாருங்க. இந்த கொலை கொள்ளை போத கலாச்சாரம் கஞ்சா பிக்கிற எவனும் இருக்க மாட்டான். சாதிக் சேட்டு 2000 கோடிக்கு போல போத மருந்து களத்தில் எங்கிருந்து அவர் ஸ்டாலின் வீட்டில் தான் இருக்காரு. அகில உலக அந்த கட்சியில் ஒரு புது பதவி அகில உலக செயலாளர். உலகத்தில் எங்க வேணும் போல போத பொருள் கடத்தருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.